சிம்ம ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 2025 ஏற்றங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க உறுதியா உணரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு இயக்கி தரப்போகிறது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஏற்படுகின்ற தடைகள், கஷ்டங்கள், கவலைகள் அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கு. அப்ப இந்த அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை, இந்த அழுத்தத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றம், எல்லா விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். இவன் தோத்துருவான், இவங்க தோத்துருவாங்க, இவங்களால முன்னேற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தைகளை நீங்க வாங்கிட்டீங்க. எப்படா நான் ஜெயிப்பேன், எப்பதான் என்னுடைய முழு அங்கீகாரத்தை பெறுவீங்கன்னு நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இப்ப கிரகங்கள் கொடுக்கு. அதே போல நம்ம சிம்ம ராசி பெண்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 மாத காலமாக நீங்க படுற போராட்டம், அவ்வளவு போராட்டங்க. வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு லைஃப்ல எவ்வளவு பெரிய பாரத்தை கொடுக்குங்கிறத நீங்க உணர்றீங்க, உங்களுக்கு கொடுக்குறவங்க உணரல. அவங்கள உணர்த்தக்கூடிய தன்மையும் வேகமும் இனிமே உங்களுக்கு வரப்போகுது. கோபத்தாலேயோ சாபத்தாலேயோ வஞ்சிக்க வேண்டிய ஆளே கிடையாது. உங்களுக்கு அழுத்தத்தையும் போராட்டத்தையும் தாங்க முடியாத அளவு கொடுத்தவனுக்கு நீங்க திரும்ப கொடுக்க தப்பே கிடையாது. என்ன விஷயம்னா ஒரே ஒரு விஷயம் தான், அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏதாவது புதுசா ஒன்றை கொண்டு வந்து இதை செய்யுங்க சார், செய்யுங்க மேடம், உங்க லைஃப் சூப்பரா இருக்கும், நீங்க வேற லெவலுக்கு போயிருவீங்கன்னு ஏதாவது ஒரு ஆஃபரை கொடுத்து கையில கொடுத்தாங்கன்னா ஆஃபரை வாங்கி அப்படியே கீழே போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. பாஸ் பாஸ் பாஸ், வெற்றிக்கான பாஸ் பண்ணுறதை நீங்கள் வச்சுக்கோங்க. தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அது ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிம்மராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதை நிறுத்துங்கள். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்காந்த கொண்டும் அனாவசியமாக யாரிடமும் சொல்ல வேண்டாம். இதுல கவனமா இருங்க. அக்டோபர் மாதத்துல என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் வரும், மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா உறுதியாக சிம்மராசி நேயர்கள் தினமும் காலை எழுந்தவுடன் விநாயகரை வழிபாடு செய்து எந்த விஷயம் தொடங்கினாலும் வெற்றி உறுதி, மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திப்பது கிரகங்களும் நம்முடைய விநாயகர் பெருமாளும் முழுமையாக கொடுப்பார் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது. 12 ராசி நேயர்களுக்குமே இது நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்முடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போறார். மாசத்துல ஒரு 4 கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறுறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது. தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். வீடியோ முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்புன்னு சொல்ற விஷயங்களை கவனமா பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, வெற்றி உங்களுக்கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 2025 ஏற்றங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டு. எடுத்துன்னு ஏற்றமும் மாற்றமும் உண்டுட்டீங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கேது பகவான் 12 வருடங்கள், கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ உள்ள வந்திருக்கார். உங்களை அவரால் முடிஞ்ச அளவு என்ன நன்மையை செய்யணுமோ இப்போ கிட்டத்தட்ட மே மாசத்துலேருந்து செஞ்சுக்கிருக்கார். நன்மைனா நன்மை, உங்களை படுத்துகிற பாடு பெரும்பாடு. அப்போ இந்த கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் மற்ற கிரகங்கள் கொடுக்க போகின்றன. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க உறுதியா உணரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு இயக்கி தரப்போகிறது.
உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஏற்படுகின்ற தடைகள், கஷ்டங்கள், கவலைகள் அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம யாருன்னு நிரூபிக்கணும்ல, அப்படிங்கிறக்காண்டி வெளி தோற்றத்தில் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி ஜம்முன்னு போயிருக்கீங்க. ஆனால் உள்ள நீங்கள் போடுற கஷ்டம், நீங்கள் போராடுற போராட்டம் அது அவ்வளோ தூரம் அழுத்தமாக இருக்கும். இது ஒரு எக்ஸாக்டாக ஒரு சின்ன கான்செப்டை சொல்லலாம். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அல்லது ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் போனாலும் உள்ளே போட்டிருக்க பனியன் கிழிஞ்ச பனியன் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி தான் லைஃப். அந்த மாதிரி தான் இப்போ அழுத்தத்தை கொடுத்துருக்கு கிரகங்கள். அப்போ இந்த அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை, இந்த அழுத்தத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றம், எல்லா விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகுது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். இதில் சிம்ம ராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மையில் உங்களுக்கு திருமணம் முடிவதற்கான பாக்கியம் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நடத்தக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிரகங்கள் கொடுக்க போகின்றன. பலராலும் இவன் தோத்துருவான், இவங்க தோத்துருவாங்க, இவங்களால முன்னேற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தைகளை நீங்க வாங்கிட்டீங்க. எப்படா நான் ஜெயிப்பேன், எப்பதான் என்னுடைய முழு அங்கீகாரத்தை பெறுவீங்கன்னு நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இப்ப கிரகங்கள் கொடுக்குது. பலராலும் வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சி மூலமாக வெற்றி. நீங்க யாரையும் நம்பி வாழ்ற ஆளே கிடையாது. மெயினா சிம்ம ராசியோட பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா, நான் என்ன நம்புறேன் அப்படின்னு வாழ்ற சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. நான் ஒன்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அப்பதான் உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. அது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். நீங்க உங்களுடைய முயற்சியின்படி நீங்க செஞ்ச எதுலையுமே தோத்தது கிடையாது. தோல்வியை சந்திப்பீங்கனாலும் அதை எப்படியா ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய ஒரு வில் பவர், உங்களுடைய முழு சிந்தனை வேற லெவலு. ஆனால் எப்பொழுது நான் ஒன்றை நம்புறேன் நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே கொடுக்குறாங்க பாருங்க அடி, ஒரு மரண அடிங்கிற மாதிரி. நீங்கள் நம்புறியா, நீங்கள் என்னை நம்புறியா, உன் மேலே தான் நான் பாசமாக இருக்கேன், உனக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை தலைகீழ கொண்டு வந்து வைக்க வேண்டிய வள்ளல் அற்புதமான செயல்பாடுகள் நீங்கள் யாரை சொன்னீங்களோ அவங்க செஞ்சிருவாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அற்புதமான பங்கு அவங்களுக்கு உண்டு. அப்போ இந்த இவ்வளோ விஷயங்களை சமாளித்து வர நீங்கள் மிகப்பெரிய ஒரு வல்லமை கொண்டவர்கள்னு தான் சொல்லணும். அப்போ அந்த வல்லமை, வெற்றி பெறக்கூடிய வல்லமை இந்த மாதத்தில் இருக்கு. அதற்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. அதே போல் நம்ம சிம்ம ராசி பெண்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாத காலமாக நீங்கள் படுற போராட்டம் அவ்வளோ போராட்டங்க. வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர், அவ்வளோ தூரம் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறீங்க. உங்களை மேலே 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 ஏதோ பொதியை தூக்கி என்ன சொல்லுவாங்கன்னா சுமையை தூக்கி வைக்கிற மாதிரி பொதியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை செய்யுங்க, இதை செஞ்சுட்டு போங்க, இதை செஞ்சுட்டு போங்க. அப்பயும் நீங்கள் சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக, நம்மளுடைய குடும்ப நலனுக்காக எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு போய்கிட்டே இருக்கீங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு லைஃப்பில் எவ்வளோ பெரிய பாரத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் உணர்றீங்க, உங்களுக்கு கொடுக்குறவங்க உணரலை. அவங்கள உணர்த்தக்கூடிய தன்மையும் வேகமும் இனிமே உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் குடும்பத்திலேயே உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மாமியார் மாமனார் அல்லது உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் யாராக இருக்கட்டும் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. அழுத்தத்தை நீங்கள் சந்திக்கிங்கன்னா அதை சொல்லுவோம்ல, பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கும்ல, அந்த எழுச்சியை கிரகங்கள் கொடுக்க போகுது. வீர பெண்மணி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் வேற உசுபேத்தி விட்டு போயிருவீங்க. எங்களை வச்சுல செய்வாங்கன்னா, ஏங்க தப்பு பண்ணவங்கள தானங்க சிம்ம ராசிக்காரங்க வச்சு செய்வாங்க. நீங்கள் எப்பயுமே யாரையுமே ஒரு கோபத்தாலேயோ சாபத்தாலேயோ வஞ்சிக்க வேண்டிய ஆளே கிடையாது. உங்களுக்கு அழுத்தத்தையும் போராட்டத்தையும் தாங்க முடியாத அளவுக்கு கொடுத்தவனுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன. நீங்கள் முழுமையாக பெற போறீங்க. ஓகே, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க சார். என்ன விஷயம்னா ஒரே ஒரு விஷயந்தான், அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏதாவது புதுசாக ஒன்று கொண்டு வந்து இதை செய்யுங்க சார், செய்யுங்க மேடம், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும்,
நீங்கள் வந்து வேறு லெவலுக்கு போயிடுவீங்கன்னு ஏதாவது ஒரு ஆஃபரை கொடுத்து கையில் கொடுத்தாங்கன்னா ஆஃபரை வாங்கி அப்படியே கீழே போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. பாஸ் பாஸ் பாஸ், வெற்றிக்கான பாஸ் மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? தேவையில்லாத இந்த இலவசத்தை நம்பியோ தேவையில்லாத ஒரு ஆசைகளை நம்பியோ ஏமாந்துடக்கூடாது. அதே போல் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்னா, தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அது ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிம்மராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதை நிறுத்துங்கள். நீங்கள் பேச பேசதான் உங்கள்கிட்டே வாங்கிட்டு உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி வந்து ஒரு காற்று தூசியை பறந்து விடுவது போல் உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரவி விட்டுருவாங்க. அப்போ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்காந்த கொண்டும் அனாவசியமாக யாரிடமும் சொல்ல வேண்டாம். இதில் கவனமாக இருங்க. எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டுங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை. அப்போ நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும், மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, உறுதியாக சிம்ம ராசி நேயர்கள் தினமும் காலை எழுந்தவுடன் விநாயகரை வழிபாடு செய்து எந்த விஷயம் தொடங்கினாலும் வெற்றி உறுதி, மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திப்பது கிரகங்களும் நம்முடைய விநாயகர் பெருமாளும் முழுமையாக கொடுப்பார் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா, தெரிந்தே கொள்ளணும், எப்படியாச்சும் உங்களை பார்க்கணும், உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க. செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாங்க, மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நேர்களை, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது. என்ன அந்தஸ்துனா பட்டாசு. சிவகாசினாலே பட்டாசு தான். அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம், பட்டாசு கடை போட்டுட்டோம். அப்போ உங்களுடைய ஆதரவு, எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது. யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கணுன்னாலும், வெடிக்கிற பட்டாசு வாங்கணும்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். ஓகேவா? உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.